திருத்தணி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தனியார் ஊழியரை வழிமறித்து கத்தியை காட்டி 17 லட்சம் ரூபாய் பறித்துச் சென்ற மர்ம நபர்களில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் தனியார் பெயிண்ட் கம்பெனி ஒன்றில் சேல்ஸ்மேனாக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 30ஆம் தேதி பெயிண்ட் வழங்கிய கடைகளில் மொத்தம் 17,50,000 ரூபாய் வசூலித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் திருவள்ளூர் நோக்கி சென்றுள்ளார். அப்போது அருங்குளம் கூட்டுச்சாலை அருகே சென்றபோது அவரை வழிமறித்து அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் 3 பேர் அவரிடமிருந்த பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் லிங்கேஸ்வரன் என்பவரை கைது செய்த நிலையில் மேலும் 2 தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் தாலியூர் பகுதியில் நள்ளிரவில் குடியிருப்புக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையை வளர்ப்பு நாய் குறைத்து விரட்ட முயன்ற வீடியோ வெளியாகி வைரலாகி இருக்கிறது. கோவை தடாகம் மற்றும் மருதமலை சுற்றுவட்டார பகுதிகளில் யானைகளின் ஊடுருவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நாலியூர் சேவா ஆலய பகுதியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் காம்பவுண்டிற்குள் நிறுத்த சென்றுள்ளார். அப்போது வீதி வழியாக வந்த காட்டு யானையை கண்டு அவரது வளர்ப்பு நாயான பைரவா குறைத்துக் கொண்டு யானையை நோக்கி சென்று விரட்ட ஆரம்பித்துள்ளது. இதனை கண்ட மனோகரன் நாயை கட்டுப்படுத்தி பின்னர் யானையை நோக்கி போசாமி என கூற காட்டு யானையும் எந்தவித தாக்குதலும் நடத்தாமல் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் நாட்டுப்புற கலைஞர்கள் நடனமாடி ஊர்வலமாக சென்றனர். 1 கிலோமீட்டர் தூரம் வரை கரகாட்டம், திருக்கூத்து, உடுக்கை, நையாண்டி மேளம் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வேடமணிந்து இதில் பங்கேற்றனர். தங்களுக்கு 6 மாதங்கள் மட்டுமே வேலை கிடைப்பதாக வேதனை தெரிவித்த அவர்கள் வேலையில்லாத நாட்களில் மாதம் 2000 ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் தனியார் பேருந்தில் பயணித்த பெண்ணிடம் நகை பறித்த பெண்கள் 2 கைது செய்யப்பட்டனர். மதுரையிலிருந்து கமுதிக்கு சென்ற தனியார் பேருந்தில் அன்னமயல் என்பவர் பயணித்தார். இந்நிலையில் அதே பேருந்தில் பயணித்த செல்வி மற்றும் ஈஸ்வரி ஆகியோர் அன்னமயல் அணிந்திருந்த 5 சவரன் தங்க சங்கிலி திருட முயன்ற போது அதன் ஒரு பாதி பேருந்தினுள் விழுந்துள்ளது. இதை கண்ட சக பயணிகள் கூச்சலிடவே திருட்டில் ஈடுபட முயன்ற ஈஸ்வரி மற்றும் செல்வி ஆகியோர் கையும் களவுமாக பிடிபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் 2 கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் உள்ள அரசு கல்லூரியில் லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சிக்காக பல மணி நேரம் காக்க வைத்ததால் மாணவ மாணவிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். உலகம் உங்கள் கையில் என்ற தலைப்பில் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்த நிலையில் காணொலி மூலம் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் உள்ள காமராஜ் அரசு கலைக்கல்லூரியில் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக மாணவ மாணவிகள் பிற்பகல் 2:30 மணிக்கு இருக்கையில் அமர வைக்கப்பட்டதால் வெகுநேரம் மாணவர்கள் காத்திருக்க நேர்ந்தது. இதனால் அரங்கை விட்டு மாணவர்கள் வெளியேறிய தொடங்கியதால் கல்லூரி நிர்வாகம் அரங்கின் கதவை அடைத்தது. இதனால் மாணவர்கள் இயற்கை உபாதையை கழிக்கக்கூட வெளியே செல்ல முடியாமல் 3 மணி நேரத்திற்கும் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. கோவை அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவை சாப்பிட்டு 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி, வயிற்றுவலி ஏற்பட்டதால் பெற்றோர் கலக்கமடைந்தனர். சூலூர் அருகே ஓடக்கல் பாளையத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு வழக்கம் போல் மதிய வேளையில் வழங்கப்பட்ட உணவை மாணவர்கள் சாப்பிட்டுவிட்டு வகுப்புகளுக்கு சென்றனர். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவர்களுக்கு வாந்தி மற்றும் கடும் வயிற்றுவலி ஏற்பட்டதாக தெரிகிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட 31 மாணவர்களும் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் உணவில் சேர்க்கப்பட்ட பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிட்டார். மதிய உணவை சாப்பிட்டு அடுத்தடுத்து மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கோவையில் பீளமேடு பகுதியில் தாறுமாறாக காரை ஓட்டி வந்த இளைஞரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இரவு நேரத்தில் பீளமேடு பகுதியில் கார் ஒன்று கட்டுப்பாடு இன்றி தாறுமாறாக ஓடியது. அப்போது காரினுள் இருந்த ஓட்டுநர் இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் சிலர் காரை நிறுத்தியுள்ளனர். மேலும் காரின் கண்ணாடிகளை உடைத்ததுடன் காரை ஓட்டி வந்த வாலிபரை வாகனத்தில் இருந்து இறங்க செய்தபோது வேட்டி பனியனுடன் இருந்த இளைஞர் உடனே காரின் மீது ஏறிக்கொண்டு வாயில் சிகரெட்டை வைத்துக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டு உள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளைஞரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு அங்கன்வாடி சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட கல்வியினர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணி ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம், பணக்கொடையும் வழங்க வேண்டும், மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும், குடும்ப நலநிதி வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் கடந்த 10 நாட்களில் 91 லட்சம் ரூபாய் ரொக்கம், தங்கம், வெள்ளி ஆகியவை உண்டியலில் இருந்து காணிக்கையாக கிடைத்து உள்ளது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் புத்தாண்டு அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திய ரொக்கம் எண்ணும் பணி திங்கட்கிழமை தேவர் மண்டபத்தில் நடந்தது. அதன்படி உண்டியல் காணிக்கை மற்றும் திருப்பணி காணிக்கை என மொத்தம் 91,26,144 ரூபாய் பணம், 113 கிராம் தங்கம், 2,422 கிராம் வெள்ளி காணிக்கையாக செலுத்தியிருப்பதாக கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் குறைந்த விலைக்கு இருசக்கர வாகனம் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். விழுப்புரத்தை சேர்ந்த முகமது ரிஸ்வான் தாம்பரத்தில் உள்ள தனியார் தொழில்பேட்டையில் பணியாற்றி வரும் நிலையில் கடந்த மாதம் சொந்த ஊருக்கு செல்வதற்காக தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு சென்றார். அங்கு ரயில்வே ஸ்பெஷல் ஸ்குவாட் என்ற அடையாள அட்டை அணிந்திருந்த நபர் தன்னை சசிகுமார் என அறிமுகப்படுத்திக் கொண்டு ரிஸ்வானிடம் பேச்சு கொடுத்துள்ளார். தொடர்ந்து தன்னிடம் உள்ள இருசக்கர வாகனத்தை குறைந்த விலைக்கு தருவதாக கூறி 25,000 ரூபாய் பெற்றதாக தெரிகிறது. விடுமுறை முடிந்து திரும்பியதும் அவரை தொடர்பு கொண்டபோது இருசக்கர வாகனத்தை தராமல் காலம் தாழ்த்தி வந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரிஸ்வான் அளித்த புகாரின் பேரில் சசிகுமாரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக, கரும்பு ஜூஸ் கடை வைத்து தருவதாக கூறி சிலரிடம் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் அவர் மோசடி செய்தது தெரியவந்தது. நெல்லை மாவட்டம் பனகுடியில் மர்ம நபர் தாக்கியதில் படுகாயமடைந்த 88 வயது மூதாட்டி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். பனகுடி தெற்கு ரதவீதியை சேர்ந்த 88 வயதான மூதாட்டி ஆவுடையம்மாள் தனது மகன்களுடன் வசித்து வந்தார். இவரது மகன்கள் மூவரும் சபரிமலை யாத்திரை சென்ற நிலையில் இரவு மூதாட்டி மட்டும் வீட்டில் தனியாக இருந்தார். அப்போது அவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் மூதாட்டியை தாக்கியதாக தெரிகிறது. அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த மூதாட்டியை பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திமுக ஒன்றிய அவைத் தலைவரை தாக்கியதாக கும்மிடிப்பூண்டி திமுக எம்எல்ஏவை கண்டித்து திருநெல்லை கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கொசவன்பேட்டை பகுதியில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் கோலப் போட்டி நடைபெற்றது. அப்போது எல்லாபுரம் ஒன்றிய திமுக அவைத்தலைவர் முனிவேலை கும்மிடிப்பூண்டி திமுக எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் தாக்கியதாக தெரிகிறது. இதை கண்டித்து முனிவேலுவின் சொந்த கிராமமான திருநெல்லை கிராம மக்கள் கருப்பு கொடிகள் ஏந்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஏற்காட்டில் கடும் பனிமூட்டத்தால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இன்று காலை முதல் அதிக அளவில் பனிமூட்டம் நிலவி வருகிறது. சாலையில் நடந்து செல்பவர்கள் கூட தெரியாத அளவிற்கு கடும் பனிமூட்டம் ஏற்பட்டுள்ளது. மேலும் குளிர்ந்த காற்று, கடும் குளிர், பனிமூட்டத்தாலும் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ஏற்காடு பிரதான சாலைகளில் பனிமூட்டம் சூழ்ந்ததால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகன ஓட்டிகள் செல்கின்றனர். இந்த நிலையில் கடும் பனிமூட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பனகுடியில் கஞ்சா போதையில் இளைஞர் ஒருவர் பள்ளி மாணவனை கொடூரமாக அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பனகுடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் லட்சுமணன் மாலை வீட்டில் இருந்துள்ளார். அப்போது கஞ்சா போதையில் வீட்டுக்கு வந்த அவரது நண்பர் சபரிராஜன் லட்சுமணனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் ஆத்திரமடைந்த சபரி லட்சுமணனை சரமாரியாக அரிவாளால் வெட்டியதோடு காயமடைந்த அவரை பனகுடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். அங்கு மாணவனுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சபரிராஜனை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். வடசென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கழிவுநீர் தேங்காமல் தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காசிமேடு OMCA குப்பம் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடைகளில் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதனால் நோய் தொற்று பரவி வருவதாக பொதுமக்கள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் அளித்த நிலையில் வாகனத்தோடு கொண்டு கழிவுநீரை அதிகாரிகள் வெளியேற்றினர். இருப்பினும் மீண்டும் கழிவுநீர் வெளியேறியதால் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் மாநகராட்சி பொறியாளர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அருகே கோயிலுக்கு செல்லும் பாதையை தனிநபர் மறித்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாட்றம்பள்ளி அருகே பச்சூர் பகுதியில் ஊர் மக்கள் சார்பில் மாரியம்மன் கோயில் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த ராஜமாணிக்கம் கோயிலுக்கு செல்லும் வழி தனக்கு சொந்தமானது என கூறி பொதுப்பாதையை மறித்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே ரயில்வே கேட்டை திறக்க மறுத்த பெண் கேட் கீப்பருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி பேராவூரணி அருகே ராமேஸ்வரம் தாம்பரம் ரயில் கடப்பதற்காக பின்னவாசல் ரயில்வே கேட் மூடப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவரது உறவினர்கள் இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்தனர். தொடர்ந்து ரயில்வே கேட்டை திறக்க கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கேட்டை திறக்க மறுத்ததால் பெண் கேட் கீப்பருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொங்கல் தொகுப்புக்காக வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கும் பணியில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 659 நியாய விலைக் கடைகள் உள்ளன. அதன்படி 3,51,884 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் இந்த ஆண்டும் பயனாளிகளுக்கு டோக்கன் வழங்கும் முறை பின்பற்றப்பட உள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு எந்தெந்த தேதியில் பொங்கல் தொகுப்பு பணம் வழங்கப்படும் என்பதை குறிப்பிட்டு டோக்கன் வழங்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்றது. வாலாஜாபேட்டை அடுத்த தென்கடப்பதாங்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கடை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் சமயசங்கிலி கிராமத்தில் தங்கள் நிலத்தில் கரும்பு அறுவடை செய்ய அதிகாரிகள் வரவில்லை என கரும்பு விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொங்கல் பண்டிகையையொட்டி கரும்புகள் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் கரும்புகளை அறுவடை செய்ய வரவில்லை எனவும் கரும்புகளை அறுவடை செய்வதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக புகார் தெரிவித்தனர். மேலும் கரும்புகளை கொள்முதல் செய்வதற்காக வேறொரு பகுதியில் இருந்த லாரிகளை விவசாயிகள் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அங்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.
சென்னை மயிலாப்பூரில் பெண் போக்குவரத்து காவலரிடம் அநாகரீகமாக நடந்து கொண்டு அவரை தள்ளிவிட்டு சென்ற 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மயிலாப்பூர் ஆர்கே சாலை சிக்னலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் போக்குவரத்து காவலர் அவ்வழியாக ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேரை வழிமறித்து நிறுத்தினார். அப்போது அவர்கள் பெண் காவலரிடம் அநாகரீகமாக நடந்து அவரை தள்ளிவிட்டு சென்றதாக தெரிகிறது. இதையடுத்து அருகே இருந்த போலீசார் விரட்டிச் சென்று மது போதையில் இருந்த ஜீவா, சீனிவாசன், பெருமாள், பிரேம்குமார் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். விழுப்புரத்தில் செல்போன் கடையில் 35,000 ரூபாய் திருடிய நபர் மற்றொரு கடையின் பூட்டை உடைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் செந்தில்குமார் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். தொடர்ந்து இன்று காலை கடையை திறக்க வந்தபோது கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் கதவை திறந்து பார்த்தபோது கல்லாப்பெட்டியில் இருந்த 35,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 5 செல்போன்கள் ஆகியவை திருடு போயிருந்தது வந்தது. கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் செல்போன் கடையில் திருடிய நபர் அருகில் இருந்த கடையின் பூட்டை உடைக்கும் காட்சி பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் அந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே அவ்வப்போது கிண்டல் செய்ததால் வியாபாரி கடத்திச் சென்று கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ராம்குமார் வீரவநல்லூர் பஜாரில் மாவு கடை நடத்தி வந்தார். இந்நிலையில் ராம்குமார் இரவு வெகுநேரமாகியும் வீட்டிற்கு வராததால் அவரது மனைவி வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் குற்றாலம் அருகே ராம்குமார் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் வீரவநல்லூர் பஜார் பகுதியில் சிக்கன் கடை வைத்திருக்கும் கௌதமை ராம்குமார் அடிக்கடி கிண்டல் செய்து வந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அவரை காரில் கடத்திச் சென்று கொலை செய்ததும் தெரியவந்தது. இது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தூய்மை பணியாளரை தாக்கிய அதிமுக பூக்கடை வியாபாரிகள் சங்க தலைவரை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சி பெருமாள் கோயில் அருகே உள்ள மாநகராட்சி பூ மார்க்கெட்டில் அதிமுக பூ மார்க்கெட் வியாபாரிகள் சங்க தலைவர் நல்லசாமி பூக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அந்த கடையில் சேகரமாகும் குப்பைகளை கடைக்கு எதிரே உள்ள நடைபாதையில் அவர் கொட்டிவிட்டு சென்றதாக தெரிகிறது. அப்போது அங்கிருந்த தூய்மை பணியாளர் குப்பைகளை அதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என பிரித்து கொட்ட வேண்டும் என அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நல்லுசாமி பூக்கள் வைக்கக்கூடிய பிளாஸ்டிக் பெட்டியை கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் கடை முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.